செம்மையான ஒரு வேலை வாய்ப்பு வழங்குறது யார் அப்படின்னா ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை டிஎன்ஆர்டி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஒரு அறிவிப்பு வெளியாயிருக்கு. ஒன்றிய அளவில் காலி இடங்களுக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றனர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. என்னென்ன போஸ்டிங்க்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஈப்பு ஓட்டுநர், பதிவறை எழுதாளர், அலுவலக உதவியாளர், இரவு காவலர் அப்படின்ற ஒரு 4 போஸ்டிங்க்கு வெளியாயிருக்குங்க. ஓகேங்களா. ஸோ சம்பளம் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, சம்பளம் 19,500 71,900 வரைக்குமே ஈப்பு ஓட்டுநருக்கு கொடுக்குறாங்க. ஓகேங்களா. வயது என்னப்பா இருக்கணும் அப்படின்றத அவங்களே கொடுத்துருந்துருக்காங்க. அதாவது 18 32 வயது பொது பிரிவிலையும், 18 34 பிற்படுத்தோர் வகுப்பினரும், 18 42 ஆதி திராவிடர் பட்டியலையும் வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிங்களா மக்களே. என்னப்பா படிச்சிருக்கணும், 8th படிச்சிருந்தா போதும்ப்பா அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. அது போக ஓட்டுநர் உரிமம் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. ஓகேக்கா. விண்ணப்பத்துக்கு கட்டாயம் 100 ரூபா பொது பிற்படுத்தல் பட்டியலையும், 50 ரூபா ஆதி திராவிடர் பட்டியலையும் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கடைசி நாள் 30/9 அப்படின்ற மாதிரி தெளிவாகவே குறிப்பிட்டிருக்காங்க. சரிங்களா மக்களே. அடுத்த ஒரு வாய்ப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, பதிவறை எழுத்தாளர் லெவல் 2 அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. லெவல் 2ல் சம்பளம் எவ்வளோனா 19,900 58,500 வரைக்கும் கொடுத்துருந்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ சம்பளம் நான் சொன்ன மாதிரி தான் 15,900 58,500. சரிங்களா மக்களே. ஸோ அதே ஏஜுக்கு தான் 10ஆம் வகுப்பு படிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் அவங்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா. இதுவுமே ஃபீஸுமே அதே தான். சரிங்களா. அடுத்த ஒரு வாய்ப்பு என்ன அப்படின்னா, அலுவலக உதவியாளர் அப்படின்ற ஒரு ரோலுக்குமே 15,700 58,100 வரைக்கும் சம்பளம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. வயது ஒன்று தாங்க. ஓகேங்களா. அதே மாதிரி இரவு காவலருக்கும் அதே சம்பளம் 15,700 18,100 வரைக்கும் கொடுத்துருந்துருக்காங்க. ஓகேங்களா. இதுக்கு அலுவலக உதவியாளருக்கு 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்திருக்க வேண்டும். இரவு காவலருக்கு தமிழ் எழுத படிக்க தெரிந்திருக்க வேண்டும் அப்படின்றது தான் எதிர்பார்ப்பு. சரிங்களா. ஸோ இதுக்கு ஃபீஸ் 100 rupees நீங்கள் பொது பிரிவில் இருந்தால், 50 ரூபா ஆதி திராவிடர் பட்டியல் பழங்குடியினரில் இருந்தா அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. ஓகேங்களா. இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறச்ச விண்ணப்பதாரர்கள் கல்வி தகுதி, சாதி சான்றிதழ், முன்னுரிமை சான்றிதழ் ஆகியவற்றுக்கான ஆதாரம் கண்டிப்பாக பதிவேற்றம் செய்ய வேண்டும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. ஓகேங்களா. அதுபோக இன சுழற்சி, வயது மற்றும் கல்வி தகுதியில் உள்ள நபர்களிடமும் வரவேற்கப்படும் விண்ணப்பங்கள் மட்டுமே ஏற்கப்படும் அப்படின்றது தெளிவாகவே குறிப்பிட்டிருக்காங்க. சரிங்களா மக்களே. இந்த மாதிரி ரெகுலராக நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி மக்களே.